ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் நான் என்ன சொல்ல இருக்கிறேன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்ன காய்கறிகள் சமைத்து பெருமாளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு குறித்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதற்கு பதில் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் தினமும் நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், இறைவனுக்குரிய வேண்டுதல்கள் நிறைய சொல்லிட்டு வராங்க. அது தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய தகவல்கள் இருக்குது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. வாங்க இப்போது தகவலுக்குள்ளே போகலாம். அதாவது புரட்டாசி மாதம் என்றாலே எல்லோருக்குமே தெரியும், பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாகும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பித்ரு வழிபாடு, அதாவது மகாலயபட்ச வழிபாடுகள் இருக்கும். அதே மாதிரி மகாலயபட்ச வழிபாடு முடிந்த பிறகு நவராத்திரி வழிபாடு ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் இந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்குரிய மாதமாக அமைகின்றது. அதனால் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா பக்திக்குரிய மாதங்களில் இதுவும் ஒரு முக்கியமான மாதமாகும். இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் இவ்வளவு சிறப்பு, ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும், ஏன் விரதம் இருக்க வேண்டும், அப்படி விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும், இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டுங்கிறத டீட்டெயிலாக முன்னாடி இருக்கிற வீடியோஸில் சொல்லியிருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தின் வழிபாடு குறித்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதற்குரிய பதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. இந்த வருடம் 2025 புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறந்தது. எப்பொழுது முடிவடைகிறது என்றால் அக்டோபர், அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முடிவடைகிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 4 சனிக்கிழமை மட்டுமே இருக்கின்றது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. நவராத்திரி எப்பொழுது தொடங்குவது என்றால் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை துவங்குகிறது. இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமான மாதமாகும். நம்ம வீட்டில் தெய்வீக மனம் வீசும். அதுவும் முக்கியமாக வைணவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெருமாளை விரதமிருந்து வழிபாடு செய்வதை மறக்கவே மாட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் தீர்ப்பதற்காக சில நாட்களை இறைவனுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி நாட்கள் தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமையாகும். நம்ம வருடந்தோறும் வருகின்ற சனிக்கிழமையில் நாம் விரதமிருந்து வழிபாடு செய்வது நிறைய பேர் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் நீங்கள் விரதமிருந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளிடம் அதை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை போக்குவார். அதனால இந்த மாதம், அதாவது புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற எல்லா சனிக்கிழமையிலுமே விரதம் இருந்து படையல் போட்டு வழிபாடு செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. அதாவது எல்லா சனிக்கிழமையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது ஸ்பெஷலான சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா 1வது சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமை, 5வது சனிக்கிழமை தான் முன்னோர்கள் படையல் போட்டு படைத்து வழிபாடு செய்வார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா 1வது சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் தளிகை போட்டு வழிபாடு செய்வார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3வது சனிக்கிழமையில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவார்கள். அதே மாதிரி சில பேர் 5வது சனிக்கிழமை இருக்கும் பட்சத்தில் 5வது சனிக்கிழமை கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமையே. அதனால் ஒன்றா நீங்கள் முதல் சனிக்கிழமை கொண்டாடுங்க, இல்லைன்னா 3வது சனிக்கிழமை கொண்டாடுங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த 4 சனிக்கிழமையிலுமே விரதம் இருந்து தளிகை போட்டு காக்காய்க்கு வைத்து பெருமாளை வணங்குவார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 4 சனிக்கிழமையிலுமே நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். முடியலைன்னா விட்டுறலாம். ஏதாவது ஒரு சனிக்கிழமை, அதாவது 1 அல்லது 3வது சனிக்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து யாரெல்லாம் விரதம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் குறிப்பிட்டு பெண்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே விரதம் இருக்க வேண்டும். குழந்தைகள், பெரியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் தவிர்த்து கொள்ளலாம். இல்லை என்னால் முழு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா தளிகை, அதாவது பெருமாளுக்கு நீங்கள் தளிகை போட்டவுடன் நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிலேருந்து மாலை 6 மணி மட்டும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்த பிறகுதான் அதாவது சாப்பாட்டையே தொடுவாங்க.
அதுதான் சொல்கிறேன், முடிந்தவர்கள் பண்ணலாம், முடியாதவர்கள் விட்டுவிடலாம். அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் புரட்டாசி விரதம் இருக்கின்றோம், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து மாதவிலக்கு ஆயிட்டாங்க, அந்த நேரத்தில் நாங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாமான்னா, கண்டிப்பாக அன்றைய தினம், அதாவது உங்கள் வீட்டில் மாதவிலக்கான பெண்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக படையல் போட்டு பெருமாளுக்கு வழிபாடு செய்யக்கூடாது. ஏனென்றால் அது தீட்டு வீடு ஆகிவிடும். அதனால் மாதவிலக்கு நாட்களெல்லாம் முடிந்து போன பிறகு நீங்கள் வீடு வாசலாம் சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு அடுத்த சனிக்கிழமை எப்பொழுது வருகிறதோ அந்த சனிக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்து படையல் போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒருவர் இறந்து ஒரு வருடம் ஆகவில்லை, நாங்கள் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக ஒருவர் உங்கள் வீட்டில் இறந்து விட்டால் ஒரு வருடம் ஆகாமல் நீங்கள் வந்து இறைவனுக்குரிய பூஜைகள், அதாவது படையல் போட்டு நீங்கள் சாமி கும்பிடக்கூடாதுங்க. அது பெருமாள் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சுவாமிக்குமே படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடாது. நீங்கள் அவர்கள் இறந்து ஒரு வருடம் ஆன பிறகு அவர்களுக்குரிய திதி கொடுத்து விட்ட பிறகு தான் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து புரட்டாசி சனிக்கிழமை என்று நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வதென்றால் நேரமாக எழுந்திருக்க வேண்டும். அதன் பின்பு வீடு வாசல் சுத்தம் செய்துவிட்டு வாசலில் தண்ணீர் அல்லது சாணம் தெளித்து அழகான கோலமிட வேண்டும். நிலைவாசலுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை தோரணம் கட்டி அதையும் நீங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும். அதன் பிறகு முக்கியமான ஒன்று என்னவென்றால், நீங்கள் அன்றைக்கு குளித்து விட்டு தான் சமையல் அறைக்குள் செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அன்றைய தினம் பெருமாளுக்கு உணவுகளை சமைக்கப் போகிறீர்கள், நெய்வேத்தியம் சமைக்கப் போகிறீர்கள். அதனால ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லோருக்குமே தெரியும், பெருமாள் வந்து யாருன்னா ஒரு சைவர். அதனால் கண்டிப்பாக நாம் அவருக்கு சமைக்கின்ற உணவுகள் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். நம்ம உடல் அளவாலும் சரி மனதளவாலும் சரி தூய்மையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நெற்றியில் நீங்கள் கண்டிப்பாக நாமம் இட்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வந்து அன்றைய தினம் பெருமாளுக்காக அர்ப்பணிக்கிறீர்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெற்றியில் நாமமிட வேண்டும். அதே மாதிரி சமையல் செய்யும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தலைவிரி கோலமாக திரியக்கூடாது. நீங்கள் குளித்து விட்டு நல்லா முடியை உலர்த்தி விட்டு நல்லா பேண்டு போட்டு முடியை வந்து கட்டிக்கிங்க. முடியை விரித்து கொண்டு சமையலறைக்குள் போய் நீங்கள் சமையல் செய்யக்கூடாது. ஏனென்றால் முடி வந்து பார்த்திங்கன்னா தெரியாதனமாக போய் கூட நீங்கள் செய்கிற சமையலில் விழுந்தால் அது கண்டிப்பாக பாவம் உண்டாகும். அதனால் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்கிற செயல்கள் கூட நமக்கு தீங்காய் விளைவிக்கும். அதனால் பார்த்து ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சமையலறை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய தயார் பண்ணுறீங்கன்னா, உங்கள் சமையலறையில் வந்து எந்தவித அழுக்கு பாத்திரங்களும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுப்பாங்கரையும் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் முந்தைய நாளே நீங்கள் அடுப்பு, அடுப்பாங்கரை, அந்த சிங்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்குங்க. அதிலும் முக்கியமாக அடுப்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். நன்றாக சுத்தமாக துடைத்து விட்டு நீங்கள் சமையல் செய்வதற்கு முன்னாடி அந்த அடுப்பிற்கு நாமம் போட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பெருமாளுக்கு உணவு சமைக்கப் போகிறீர்கள். அதனால் நீங்கள் அடுப்புக்கு நாமம் இட்டுவிட்டு தான் நீங்கள் அடுப்பை ஆன் செய்ய வேண்டும். அதன் பிறகு அடுப்பை வந்து தொட்டு கும்பிட வேண்டும். அப்படி கும்பிடும் பொழுது ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி, அதோடு சேர்த்து நான் இப்பொழுது சமைக்கின்ற உணவில் எந்த குறையும் தவறும் இல்லாமல் நல்லபடியாக சமைத்து உனக்கு பரிமாற வேண்டும் நாராயணா என்று சொல்லி அவரை வணங்கி நீங்கள் அடுப்பில் பாத்திரத்தை வைக்க வேண்டும். அடுத்து முக்கியமான ஒன்று என்னன்னா, அதாவது பாத்திரம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்துகிற பாத்திரங்களில் நீங்கள் நெய்வேத்தியம் சமைக்கக்கூடாதுங்க. ஒன்றா நீங்கள் சுவாமிக்கின்றே பாத்திரங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அந்த பாத்திரத்தில் தான் சமைக்க வேண்டும். இல்லைன்னா நீங்கள் புதுசாக பாத்திரம் வாங்கி தான் சமைக்க வேண்டும். அடுத்து என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாம் சமைக்கக்கூடாதுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சமையலறைக்குள் சென்றவுடன் முதலில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பொருளையும் தொடக்கூடாது. முதலில் தொடும் பொருளாக என்ன இருக்கணும்னா, அரிசியைத்தான் நீங்கள் தொட வேண்டும். ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்து அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கையால் அரிசியை நீங்கள் அளந்து போட வேண்டும். அப்படி அளந்து போடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி அளந்து போட வேண்டும். இப்படி அரிசியை கையில் எடுத்து விட்ட பிறகுதான் நீங்கள் அடுத்த பொருள், அதாவது உப்பு, புளி, சர்க்கரையை தொட வேண்டும். அடுத்து என்னென்ன உணவுகள் சமைக்கலாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது தளிகை போடுவதற்கு முக்கியமாக நாம் வெரைட்டி ரைஸஸ் தான் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல்,
இந்த மாதிரி சாதங்கள் தான் படைப்போம். அதாவது முக்கியமாக ஒற்றைப்படை வரிசையில் தான் நாம் தளிகை போட்டு வழிபாடு செய்வோம். அதாவது 1, 3, 5, 7 இந்த வகையில் தான் நாம் உணவுகளை சமைத்து படையல் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா 5 வகை சாதங்களை தான் படைப்பார்கள். அதாவது நான் சொன்ன மாதிரி புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், நெல்லிக்காய் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் இந்த சாதங்களை படைத்து படையல் போட்டு வழிபாடு செய்வார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை சாப்பாடு, சாம்பார், கூட்டு பொரியல் வைத்து வழிபாடு செய்வார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ஆனாலும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதை நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது பெருமாளுக்கு சமைக்கின்ற உணவுகளில் நாம் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அது என்னவென்றால், அதாவது பார்த்திங்கன்னா அவர் சமைக்கின்ற உணவுகள் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணுறீங்க, சுத்தமான பாத்திரத்தில் சமைக்க வேண்டும், சுத்தமான தண்ணீரில் தான் சமைக்க வேண்டும். அதே மாதிரி காய்கறிகள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவி வச்சுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சமைக்கின்ற உணவுகளில் பார்த்திங்கன்னா உப்பு, காரம் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாக தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி எண்ணெயும் அப்படி தான், ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் காரம், உப்பு, எண்ணெய் பார்த்திங்கன்னா ராஜதாம குணங்களின் ஆதிக்கத்தை கொண்டுள்ளதால் இதை நாம் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாம் நெய்வேத்தியத்துக்கு சமைக்கின்ற உணவுகளில் நெய் அதிகமாக சேர்க்கலாம். ஏனென்றால் நெய் சாத்வீக குணமாகும். அதனால் நெய் நம்ம எல்லா பொருட்களில் சேர்க்கும் பொழுது அந்த பொருட்களும் சாத்வீகமாகிறது. அடுத்து நீங்கள் பெருமாளுக்கு சமைக்கின்ற உணவுகளில், அதாவது காய்கறிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில காய்கறிகள் பயன்படுத்தவே கூடாதுங்க, சில காய்கறிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்னென்ன காய்கறிகள் பயன்படுத்தவே கூடாதுன்னு முன்னாடி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு சேர்க்கவே கூடாதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சௌ, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டைக்காய், உருளைக்கிழங்கு, அதோடு சேர்த்து கீரை வகைகளும் நீங்கள் கண்டிப்பாக சமைக்கவே கூடாதுங்க. இந்த காய்கறிகளைத்தான் நீங்கள் பெருமாளுக்கு படைக்கின்ற உணவுகளில் சேர்க்கக்கூடாது. காரணம் கேட்டீர்கள் என்றால், அதாவது நம் முன்னோர்கள் சிலவற்றை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது ஆன்மீக சம்பந்தமாக இருந்தாலும் அறிவியல் சம்பந்தமாகவும் இருக்கும். அதன்படி இந்த காய்கறிகள் சிலவற்றில் பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறுகளை கொண்டு வரும். அதோடு சில காய்கறிகள் சளி பிரச்சனைகளை கொண்டு வருவதால் தவிர்த்திருக்கலாம். அடுத்து என்னென்ன காய்கறிகளை சமைக்கலாம்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது பெருமாளுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது நெய்வேத்தியமாக சில காய்கறிகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அதில் முக்கியமாக என்னென்ன காய்கறிகள் பார்த்திங்கன்னா வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்து பலாக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், மாங்காய், நெல்லிக்காய், மஞ்சள் பூசணி. அதாவது முக்கியமாக பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் மஞ்சள் நிறம் சம்பந்தமான என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகளை நீங்கள் அன்றைக்கு சமைக்கலாம். சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் அன்றைக்கு கூட்டாக சமைக்கலாம், இல்லைன்னா அவியலாக சமைக்கலாம். அப்படி நீங்கள் அவியல் கூட்டாக செய்யும் பொழுது ஒற்றைப்படை வரிசையில் தான் காய்கறிகளை சேர்க்க வேண்டும். அதாவது 1, 3, 5, 7 இந்த நம்பரில் தான் நீங்கள் காய்கறிகளை சமைக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப விருப்பமான பாயாசம் கண்டிப்பாக சமைக்க வேண்டும். பாயசம் என்றால் பால் பாயாசம் செய்யலாம், பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாம். அதுதான் ஏற்கனவே நான் இனிப்பு வச்சுட்டேனே, மறுபடியும் செய்ய வேண்டும் என்றால், அதாவது நீங்கள் தளிகை போடுவதற்கு ஒரு எண் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த ஒற்றைப்படை வரிசையில் அதில் சர்க்கரை பொங்கல் சேர்ந்து விடும். அதனால் நீங்கள் தனியாக தான் பாயாசம் செய்ய வேண்டும். அதே மாதிரி வடை பார்த்திங்கன்னா உளுந்த வடை, பருப்பு வடை செய்யலாம். ஆனால் அந்த உளுந்த வடையிலும் பருப்பு வடையிலும் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. உளுந்த வடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் சீரகம், மிளகு சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பருப்பு வடை சமைக்கிறீர்கள் என்றால் அந்த பருப்பு வடையில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா வடை, கீரை வடை அந்த மாதிரிலாம் வருது. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சமைச்சிடாதீங்க. பருப்பு வடைனா சிம்பிளாக சமைங்க. அப்படி இல்லைன்னா வாழைப்பூ வடை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் சமைக்கின்ற உணவுகளில் பார்த்திங்கன்னா உப்பு, காரமெல்லாம் கம்மியாக தான் இருக்கணும். அடுத்து முக்கியமாக மசாலா பொருட்கள் சேர்க்கவே கூடாது. மசாலா பொருட்கள் என்றால் பட்டை, கிராம்பு அந்த மாதிரி மசாலா பொருட்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க. அதே மாதிரி மசாலா பொடிகளையும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பொடி வந்துருச்சு, புளியோதரை பொடி, எலுமிச்சம்பழ பொடி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. தயவு செஞ்சு அந்த பொடிகளை வைத்து நீங்கள் சமைக்க வேண்டாம். நீங்கள் செயற்கையாக சமைக்கக்கூடாது. இயற்கையான பொருளை வைத்து தான் சமைக்க வேண்டும். நீங்கள் எலுமிச்சம்பழ சாதம் செய்கிறீங்களா, நீங்கள் எலுமிச்சம்பழம் பழம் வாங்கிட்டு வந்து அதில் தான் நீங்கள் எலுமிச்சை சாதம் செய்ய வேண்டும். அதே மாதிரி புளி சாதம் செய்வதென்றால் புளியை வந்து கொஞ்சமாக பயன்படுத்த வேண்டும், அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. அடுத்து தயிர் சாதம் செய்வதாக என்றால் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தமான பால், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண பாலில் செய்யக்கூடாதுங்க. நீங்கள் சுவாமிக்குன்னே தனியாக பால் வாங்கிட்டு வந்து அதற்கு நீங்கள் உரையூற்றி வைத்து நீங்கள் தயிர் சாதம் செய்ய வேண்டும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடையில் புதுசாக தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து செய்யலாம். ஆனால் நீங்கள் பயன்படுத்திய பாலோ தயிரோ எடுத்து நீங்கள் அதில் தயிர் சாதம் செய்யக்கூடாது. அதே மாதிரி தேங்காய் சாதம் செய்வதாக இருந்தால் தேங்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் மறுநாள் ஒரு தேங்காய் உடைச்சிருப்பீங்க, அதில் பாதி இருக்குது, அதில் தேங்காய் சாதம் செய்யணும்னா கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. புதுசாக ஒரு தேங்காய், முழு தேங்காய் வாங்கி அதை உடைத்து அதிலிருந்து தேங்காய் பூ எடுத்து தான் தேங்காய் சாதம் செய்ய வேண்டும். அடுத்து சர்க்கரை பொங்கல் செய்கிறீங்கன்னா பச்சரிசியில் செய்வீங்க. அதே மாதிரி சர்க்கரை பொங்கலுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது, நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் பயன்படுத்த வேண்டும். இந்த சர்க்கரை பொங்கலில் நீங்கள் நெய் அதிகமாக ஊற்ற வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளை சாதம், சாம்பார், கூட்டு பொரியலாம் வச்சு வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் நான் சொன்ன காய்கறிகளை வைத்து தான் நீங்கள் சமைக்க வேண்டும். பொதுவாகவே நாம் செய்கின்ற காய்கறிகள் எல்லாமே நான் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன காய்கறிகளை, சமைக்கலான்னு சொன்ன காய்கறிகளை மட்டும் எடுத்து நீங்கள் கூட்டாக செய்துவிட்டு நீங்கள் வெள்ளை சாதம் செய்து கொஞ்சமாக நீங்கள் பாசிப்பருப்பு கடைஞ்சி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு வேணால் தனியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே மூடி வைக்க வேண்டும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டில் நீங்கள் ஒவ்வொரு துளசி இலையை போட்டு மூடி வைக்க வேண்டும். இதை கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சுருங்க. அடுத்து ஒருவர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து வேலைக்கு போகிறேங்க, என்னால் வந்து இவ்வளவு பொருட்கள் செய்து வழிபாடு செய்ய முடியாது, நான் எப்படி சிம்பிளாக கொண்டாடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து வழிபாடு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம், நீங்கள் அவங்களுக்குன்னு வெள்ளை சாதம் தயார் செய்து நான் சொன்னலைங்க அந்த பாசிப்பருப்பு கடையல் செய்து நீங்கள் படைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி சமைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் உங்களால் முடியவில்லை என்று நினைத்து கடையில் வாங்கி உணவுகளை வைத்து படையல் போட்டு வழிபாடு செஞ்சிடாதீங்க. இதனால் உங்களுக்கு பாவம் உண்டாகும். தயவு செய்து தப்பை செஞ்சிடாதீங்க. அதாவது காய்கறிகள் பழங்கள் வாங்கலாம், ஏன்னா அது இயற்கையாக விளைந்து வருவது. ஆனால் இந்த உணவுப் பொருட்கள் என்ன அவங்க செய்வாங்க, அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் செஞ்சுருப்பாங்க, சுத்தமாக செஞ்சுருப்பாங்களோ என்னன்னு தெரியாததுனால தயவு செய்து கடையில் வாங்கி உணவுகளை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. வடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து கடையில் வாங்கி உணவுகளை படைத்து வழிபாடு செய்யக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முறுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து படையலில் வைப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி வச்சிடாதீங்க. படையலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் செய்து வைத்த உணவுகளை மட்டுமே படையலில் வைக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, விவசாயிகளாக பார்த்தீங்கன்னா அவங்க நிலத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். நீங்களே உங்கள் கையால் செய்து வைத்த பிரசாதங்களை மட்டுமே இறைவனுக்கு படையலில் இட வேண்டும். எந்த ஒரு பொருளையும் கடையில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. என்னால் எதுவுமே செய்யலைங்க, நான் வந்து பேச்சுலர், என் வீட்டில் வந்து அடுப்பில்லை, எதுவுமே இல்லை, நான் என்ன செய்யலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாழைப்பழம் வாங்கி நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்கள், அது போதும். முடியாதவர்களுக்கு தான் நான் சொல்கின்றேன். ஒரு வாழைப்பழம் வைத்து விளக்கேற்றி மனதார பெருமாளை வழிபாடு செய்து பாருங்கள், அவரின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள். அது எப்படி செய்யணும்னா பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நன்றாக பிசைந்து, இப்போ நான் காட்டியிருக்கலைங்க அந்த மாதிரி உருண்டையாக பண்ணி நடுவில் குழி போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வைப்பார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் படையல் போடுவதற்கு முன்பாக கொஞ்சம் துள்ளு மாவு ரெடி பண்ணிக்கிங்க. துள்ளு மாவுன்னு என்னென்னா கொஞ்சம் பச்சரிசி இல்லைன்னா அவல் எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் குறைன்னு அடைச்சிக்கிங்க. அதுக்குள்ளே வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வைத்து விடுங்கள். அடுத்து முக்கியமாக நீங்கள் படையல் போடுவதற்கு முன்பு நீங்கள் அலங்காரம்லாம் செய்து முடிச்சிடுவீங்களா, அது பிறகு ஒரு கலச சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் துளசி இலை போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜையெல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் விரதம் இருக்காங்களோ
அவங்களுக்கு முதலில் அந்த தீர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு எல்லோரும் குடித்து விட வேண்டும். தீர்த்தத்தை குடித்து முடித்த பிறகு அந்த துள்ளு மாவை எல்லோருக்கும் கொடுத்து விட்டு தான் விரதத்தை முடிக்க வேண்டும். அடுத்து அன்றைய தினம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளுக்குரியதாக என்றாலும் சனி பகவானுக்குரிய நாளாக இருக்கின்றது. அதனால் இந்நாளில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற தவறால் என்ன நடக்கும்னா நமக்கு சனி தோஷம் ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிடாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகம் வெட்டக்கூடாது, நகம் கடிக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, சவரம் செய்யக்கூடாது, பெண்கள் தலைவிரி கோலமாக திரியக்கூடாது, பேன் பார்க்கக்கூடாது, சுமங்கலி பெண்கள் நெற்றியில் பொட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது, பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும், கையில் வளையல் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது, உணவு பரிமாறக்கூடாது. அதோடு பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மது அருந்தக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா, அதாவது விரதம் இருக்கின்ற நாளில் நீங்கள் சண்டையிடக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, குழந்தைகளை திட்டக்கூடாது, அதே மாதிரி தகாத வார்த்தைகள் கண்டிப்பாக பேசக்கூடாது. அன்றைய நாளில் நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு அன்றைய தினம் பார்த்திங்கன்னா, காக்கைக்கு சாப்பாடு வைக்காமல் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதோடு நீங்கள் காக்காய்க்கு வைத்து முடித்து வைத்த பிறகு யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் நீங்கள் படையல் போட்டு சாப்பிட வைத்து விட்ட பிறகுதான் அடுத்தவர்கள் சாப்பிட வேண்டும். நீங்கள் வைத்து சாப்பாடு மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. அந்த நாளில் அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது நீங்கள் சமைத்து வைத்த உணவுகளை பரிமாற வேண்டும். அப்படி முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மாடுகளுக்கு தானம் கொடுக்கலாம். அன்றைய தினம் தானம் ரொம்ப முக்கியம். அது எந்த தானமாக இருந்தாலும் பரவாயில்லை. உடை தானம், உணவு தானம், பணதானம், எந்த தானமாக இருந்தாலும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காக்காவே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. காக்கா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கொண்டு போய் வச்சிருங்க. காக்கா எடுக்கலைனாலும் பறவை, அதாவது ஏதோ ஒரு பறவை, புறாவோ இல்லைன்னா எறும்போ கூட ஏதோ ஒரு உயிரினம் நீங்கள் வைத்த சாப்பாடை சாப்பிடும். அதுவே போதுமானது. ஆனால் காக்காய்க்கு சோறு வைக்காமல் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் சமைத்து வைத்த உணவை முதலில் இறைவனுக்கு படைக்க வேண்டும், 2வதாக காக்கைக்கு படைக்க வேண்டும், 3வதாக ஏழை எளியோருக்கு படைக்க வேண்டும், 4வதாக தான் நீங்கள் உண்ண வேண்டும். அடுத்து நீங்கள் செய்து வைத்த உணவு மீதமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு அன்னத்தை வீணாக்காதீர்கள். அந்த மீதம் இருந்த உணவை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மாட்டுக்கு போட வேண்டும். அன்றைய தினம் தயவு செய்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்றா யாருக்காவது கொடுத்துருங்க. கீழே கொட்டினீங்கன்னா உங்களுக்கு தோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் தயவு செஞ்சு வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க, இல்லைன்னா அளவாக சமைச்சிருங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் சிவன் கோத்திரம், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் இந்த சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக செய்யலாங்க. இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இவர்கள் தான் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. யார் வேண்டுமானாலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம். அவரின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சிறப்புமிக்க புரட்டாசி மாதத்தில் நீங்கள் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். அதனால் இந்த நாளில் எல்லோரும் விரதமிருந்து வழிபாடு செய்து அவரின் அருள் பெற்று வாழ எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இதையெல்லாம் உங்ககிட்ட சாமி சொன்னாங்களான்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. சுவாமி சொல்லவில்லை, நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிறது நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த முறைப்படி நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, நம்ம முன்னோர்கள் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சேர்த்து நமக்கு நிறைய நல்லது சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்மீகமாக எடுத்துக்கொண்டால் அது பக்தியோடு சேர்ந்துவிடும். இதை நீங்கள் அறிவியலாக எடுத்துக்கொண்டால் அது உங்கள் உடல் நலத்திற்காக சேர்த்துவிடும். அதனால் இதை ஆராய்ச்சி செய்யாமல் இதை பின்பற்றி நாமும் நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளும் பின்பற்றி நல்லபடியாக வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்கள் காரணம் இல்லாமல் எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை எல்லோருமே நம்ப வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்கின்றது. மாலை அமாவாசை, நவராத்திரி பூஜை, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நிறையா இருக்கின்றது. அதில் எப்படி நாம் முறையாக வழிபாடு செய்து இறைவனின் அருள் பெறணுங்கிறத டீட்டெயிலாக
வர இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்கள் வீடியோக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.